திரு செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைய போறாங்க. டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. டிசம்பருக்குள்ள பல்வேறு நபர்கள் சேர போறாங்க அப்படிங்கறத அபிஷியலா தொண்டர்கள் மத்தியில திரு செங்கோட்டையன் அவர்களே பேசியிருந்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த பேச்சை பேசிய பிறகு அதே கோபிச்செட்டிப்பாளையத்திலே இபிஎஸ் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி மக்களை திரட்டி பேசுறாரு. அந்த கூட்டத்துல கூட இபிஎஸ் அவர்கள் ஒரு இடத்துலயுமே திமுக குறித்தோ இல்லை எங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி குறித்தோ எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல. முழுக்க முழுக்க கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி குறித்தும் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் தாவேகாவில் இணைந்தது குறித்தும் மட்டும்தான் பேசியிருந்தாங்க. விஜயை கூட பெருமளவுல விமர்சிக்கல. ஆனா திரு செங்கோட்டையன் அவர்களை அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை சொல்லி விமர்சிச்சிருந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்படியே திரு செங்கோட்டையன் அவர்களை இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாரு அப்படின்னா இன்னும் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி இபிஎஸ் தலைமையை ஏற்க முடியாம அங்க இபிஎஸ் அவர்களோட ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் யாரு? திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது உண்மை அப்படின்னா யார் யார் இன்னும் அடுத்து தாவேகாவில் இணைய போறதா இருக்காங்க, அது கொங்கு பெல்ட்ல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் வாங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திரு செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்துல தாவேகாவில் இணைஞ்சிருந்தாங்க. தாவேகாவில் இணைஞ்ச பிறகு அவர் அதிமுகவிலிருந்து முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் பலரும் சேர போறதா இருக்காங்க. டிசம்பருக்குள்ள தொண்டர்களும் பல பேர் காத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து விஜய் அவர்கள் ஒரு புனித ஆட்சியை கொடுப்பார் 2026 அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாமே அங்கங்க பரவலா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, செங்கோட்டையன் பல்வேறு அதிருப்திகளை கடந்து அதிமுகவிலிருந்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கப்புறமா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு பிறகு ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைஞ்சாரு. அவரு சமீப காலமாவே போர்க்குழி தூக்கி அந்த காலகட்டத்தில் அதிமுகவில் பல்வேறு நிகழ்ச்சிகளை புறக்கணிச்சாரு, இபிஎஸ் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை. அந்த மாதிரி இப்போ சமீபத்துல திரு இபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திரு தங்கமணி. நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், ஒரு மூத்த அரசியல்வாதியா அதிமுகவில் இருந்துகிட்டு இருக்காரு. அதிமுகவில் இருக்கக்கூடிய இப்ப முக்கிய தலைவர்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு நபராகவும் திரு தங்கமணி அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. இப்படி மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுள் ஒருவராக இருக்கக்கூடிய தங்கமணி இபிஎஸ் அவர்களுடைய சம்பந்தி முறையில ஏதோ ஒரு வகையில ஒரு உறவினராகவும் இருந்துகிட்டு இருக்காரு. சோ இப்படி நெருங்கிய உறவினராகவும் கட்சியினுடைய ஒரு முக்கிய நபராகவும் இருக்கக்கூடிய திரு தங்கமணி அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்துல இவர் முக்கிய மாவட்ட செயலாளராகவும் முக்கிய ஒரு முன்னாள் அமைச்சராகவும் இருந்து அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ஒரு மாவட்டத்தை கைக்குள்ள வச்சுட்டு இருக்கும்போது திரு இபிஎஸ் அவர்களுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு சிறிய முரண்பாடு காரணமா இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஒரு ஆதரவாளரை அந்த இடத்துல ஒரு முக்கிய இடத்துல வைக்கிறாரு. அவருக்கான ஒரு பொறுப்புகளை அன்அபிஷியலா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அபிஷியலா வெளிப்படையா சொல்லாம அன்அபிஷியலா இவர் போய் அங்க டாமினேட் பண்றது அந்த இபிஎஸ் ஆதரவாளர் அப்படின்னு இந்த ஒரு போக்கு தொடரும் போது திரு தங்கமணி அவர்கள் இந்த நபர் இப்படி எல்லாம் பண்றாரு உங்களுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் கிட்ட போய் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட இபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளரான அந்த நபர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததும் இவருக்கான முரண் தொடங்கியதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நாமக்கல்ல மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே ஒரு பொறுப்பாளரை அதே மாதிரி அன்அபிஷியலா நியமிச்சு அவருக்கு அபிஷியலா நீங்க பாத்துக்கணும்னு சொல்லாம வரக்கூடிய தேர்தலுக்கான அந்த தொகுதிகளை நீங்க பாத்துக்கோங்க, கவனிக்கணும் நீங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களை திரு இபிஎஸ் பண்றது தங்கமணி மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம திரு தங்கமணி அவர்கள் டாஸ்மாக் துறை அமைச்சரா இருக்கும் போது அந்த நேரத்துல ஊழல் நடந்ததா சில குற்றச்சாட்டுகள் அவர் மேல வைக்கப்படுது.
இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அந்த நேரத்துல எடுத்த பணம் எல்லாத்தையுமே நான் கட்சிக்காக தான் செலவிட்டேன், தேர்தல் நேரங்கள்ல தேவைப்படும் போதெல்லாம் அந்த காசை நான் இப்படி தேர்தலுக்காக தான் கொடுத்து செலவிட்டேன், ஆனா இந்த நேரத்திலையும் இக்கட்டான சூழல்ல எனக்கான எந்த ஒரு உதவியையும் செய்யாம திரு இபிஎஸ் அவர்கள் நழுவிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சலசலப்பையும் தங்கமணி அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில அதிருப்தியோட பேசினதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. சோ இப்படியான ஒரு அதிருப்தியில தங்கமணி இருக்கும்போது திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் சரி இல்ல முன்னாள் அமைச்சர்கள் பலருக்குமே இக்கட்டான சூழல் வரும்போது திரு இபிஎஸ் அவர்கள் உதவிக்கரம் நீட்டுறாரு, ஆதரவா இருக்காரு. ஆனா எனக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த டாஸ்மாக் ஊழல் பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த நேரத்துல நான் எடுத்த பணத்தை கட்சிக்காக தானே செலவு பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு இபிஎஸ் அவர்கள் எந்த இடத்துலயுமே ஆதரவு கரம் நீட்டலையே அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது. சோ இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. எப்படி திரு செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் கலந்துகிட்ட நிகழ்ச்சிகளையும் கட்சி கூட்டங்களையும் புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி சமீபத்துல திரு தங்கமணி அவர்களையும் பொது மேடைகள்லயோ இல்ல இபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள்லயோ கலந்துக்க மாட்டேங்கிறாரு, புறக்கணிக்கிறாரு அப்படின்ற செய்தியும் வெளியாகி இருக்கு. உதாரணத்துக்கு 2 நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். சமீபத்துல திரு செங்கோட்டையன் அவர்களை எதிர்த்தோ இல்ல அந்த இடத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துல தன்னுடைய செல்வாக்க நிறுவனம் அப்படின்றதுக்காகவோ ஏதோ ஒரு வகையில அங்க ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி மக்கள் கூட்டத்தை கூட்டி திரு இபிஎஸ் அவர்கள் மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரம் மாதிரி பேசியிருந்தாரு. அந்த நிகழ்வுல அந்த கொங்கு மாவட்டத்தில் முக்கிய தலைவராக நாமக்கல் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு தங்கமணி அவர்கள் வந்து கலந்துக்கல அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. தங்கமணி அவர்கள் கொங்கு பெல்ட்ல ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காரு, அதிமுகவுக்கு முக்கிய நபரா இருக்காரு, முன்னாள் அமைச்சர்கள்ல அவர் வராதது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னும் சில சலசலப்புகள் பேசப்பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி சமீபத்துல ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியாச்சு. வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடக்க போகுது சென்னை வானகரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த பொதுக்குழுவுல என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க. வேலுமணியா இருக்கட்டும், ஆர்வி உதயகுமாரா இருக்கட்டும், ஜெயக்குமார் அவர்களா இருக்கட்டும், OS மணியன் அவர்களா இருக்கட்டும், வைகை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பலரும் கலந்து என்ன மாதிரியான தீர்மானங்களை வரக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்துல நிறைவேற்றலாம் அப்படின்றதுக்காக ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அதுவும் இந்த ஆலோசனை ராயப்பேட்டாவில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை கழக அலுவலகத்துல நடந்திருக்கு. ஆனாலும் இதுல தங்கமணி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு முக்கிய அதிமுகவினுடைய நிகழ்வுகள்லையும் சரி இல்ல இபிஎஸ் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்கள் அப்படின்ட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து திரு தங்கமணி அவர்கள் புறக்கணித்து வராரு அப்படிங்கிறத அவரு திரு செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி புறக்கணிக்கிறாரோ, அவரும் அதிருப்தியில இருக்காரோ செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, ஓகே, அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா தாவேகாவுல போய் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதற்கான பதில் இதுவா தான் இருக்குமா அப்படின்னு பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சமீபத்துல சொல்லியிருந்தாரு, கோபிச்செட்டிப்பாளையத்துல தாவேகாவுல இணைஞ்ச பிறகு அதிமுகவில இருந்து பலரும் வந்து முக்கிய அமைச்சர்கள் வரப்போறாங்க டிசம்பருக்குள்ள அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அந்த முக்கிய அமைச்சர் ஏன் தங்கமணியா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் பாத்தீங்கன்னா திரு தங்கமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி திமுகவுக்கு போக முடியாது. திமுகவுக்கு போனாங்க அப்படின்னா பாத்தீங்களா, இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டுட்டு திரு எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்த இந்த ஒரு கட்சியில பாரம்பரியமா இருந்துட்டு இப்ப திமுகவுல போய் இணைஞ்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவங்க திமுகவினுடைய பி டீமா தான் வேலை செஞ்சாங்க அப்படிங்கறத செங்கோட்டையன் அவர்களுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்படியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காகவா என்ன வியூகம் போட்டாருன்னு தெரியல, ஆனா தாவேகாவுல போய் இணைஞ்சாரு. இதே மாதிரியான விஷயம் தங்கமணிக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி அதிமுக தாவேகாவோட கூட்டணிக்கு போலாமா வேண்டாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா அந்த நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் தாவேகாவுல இணைஞ்சாரு. அப்ப செங்கோட்டையன் அவர்கள் இருக்கக்கூடிய தாவேகாவுல நம்ம போய் பேசணுமா அப்படின்ற ஒரு விஷயம் வரும். செங்கோட்டையன் தாவேகாவை அதிமுகவோட கூட்டணி சேர விடுவாரா, இவர் என்ன மாதிரியான விஷயங்களை விஜய் அவர்களுக்கு சொல்லுவாரு அப்படின்ற விஷயம் வரும். இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அப்ப தங்கமணிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் திரு செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி தாவேகா தான். ஏன்னா பசும்பொன்ல திரு செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் தினகரன் அவர்களை சந்திச்சு அந்த இடத்துல ஒரு நிகழ்வை எல்லாருக்கும் சுட்டி காட்டி இருந்தாலும் கூட அவர் எடுத்த அந்த டெசிஷன் அப்படிங்கிறது கரெக்டா தாவேகாவா தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி திரு தங்கமணி அவர்கள் திமுகவுல போய் இணையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் இந்த பக்கம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி அவர்களோட போய் கை கோர்க்கிறாரு அப்படின்னாலும் கூட ஓபிஎஸ் மற்றும் டிடிவியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அரசியல்ல இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம்.
நம்ம ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு. அண்ட் அதே மாதிரி இவருடைய எதிர்காலமும் ஒரு கேள்விக்குறி ஆகிடுமோ, அடுத்து வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன்ஸ் மத்தியில ஒரு கூட்டத்தை காட்டக்கூடிய ஒரு மாசான சரிஸ்மேட்டிக் லீடரா விஜய் அவர்கள் இருக்காரு, அங்க போனா நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். அண்ட் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைத்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த கிரௌடை வச்சு திரு தங்கமணி அவர்கள் ஒரு கணக்கு போடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே. இப்ப நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அங்க மாவட்ட செயலாளரா இவர் இருக்காரு, தங்கமணி அவர்கள். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில KP முனுசாமி அவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்காரு. கோயம்புத்தூருக்கு SP வேலுமணி, ஈரோடுக்கு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொங்கு பெல்ட்டையே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா தனக்குள்ள தன்வசம் வச்சிருந்த அதிமுக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலுமே கொங்கு பெல்ட்ல மேஜரா அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. கூட்டணியோட சேர்த்து கோயம்புத்தூர்ல எல்லாம் 10 தொகுதிகளையும் வென்றிருந்தாங்க. இப்படியான ஒரு சூழல்ல கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரா வெளியே போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இது எழுப்பியிருக்கு. அப்ப கொங்கு பெல்ட்ல அதிமுக வலுவிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னும் இருக்கு. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் EPS அவர்களை முதல்வரா சொல்லும் போது கூட அந்த இடத்துல அவருக்கான வழியை விட்டு முன்மொழிந்து அவருக்கு எல்லா நேரங்கள்லயும் எல்லா காலங்கள்லயும் கூட இருந்து ஒரு பக்கபலமா இருந்திருக்காரு. அந்த மாதிரியான ஒரு நபரை நீங்க கட்சியை விட்டு நீக்கிறதா, அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாரே தவிர அதை தாண்டி அவர் வேற என்ன செஞ்சுட்டாரு? அண்ட் ஒரு மூத்த தலைவரா இருக்காரு, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியா இருக்காரு. இப்படி தொடர் தோல்விகளை அதிமுக சந்திச்சுட்டு வரதுனால இது அதிமுகவுக்கு நல்லது கிடையாது அப்படின்ற நோக்கத்துல கூட ஒன்றிணையணும். ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல அதிமுகவுடைய அதிருப்தியாளர்கள் கொஞ்சம் பேர் வெவ்வேறு கட்சிக்கு போய் அங்க அவர்கள் எடுத்த வாக்கு அப்படிங்கறத நம்ம அதிமுகவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அந்த இடங்கள்ல அதிமுக இன்னும் வலுவா வெற்றி பெற்றிருக்கலாம். அப்படி ஒன்றிணைந்திருந்தா அப்படியான ஒரு வியூகத்தை கூட செங்கோட்டையன் கையில் எடுத்திருக்கலாமே. இதற்கு ஒரு நீக்கம் தேவையா அப்படின்ட்டு அதிமுகவுக்குள்ளே ஒரு கலக குரல் எழத் தொடங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்படியான தகவல்களின் அடிப்படையில இப்படியான கலக குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கும் போது அதிமுகவில் பல முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா சமீபத்தில் கூட திரு ஜெயக்குமார் அவர்களை ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியுது. அவர் பெருமளவில் பழையபடி பிரஸ் மீட் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருமே ஒரு வகையான ஒரு அதிருப்தியில தான் EPS அவர்களோட இருக்காரு. EPS அவர்கள் தலைமை அப்படிங்கிறது தான் அதிமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கே தவிர அடுத்த முதலமைச்சராகணும், கட்சியை மேல் நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல இல்லை அப்படிங்கிறதான் அதிமுகவினுடைய தொண்டர்களா இருக்கட்டும் இவங்க பலரும் நம்புறாங்க. ஸோ இதனால அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்வசம் இழுத்து தாவேகாவுக்கு கொண்டு வர ஒரு ஸ்ட்ராட்டஜியில இறங்கி இருக்காரு. ஸோ அந்த வகையில அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிருப்தியாளர்னு பலரையும் இப்படி செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா வசம் இழுக்க போறாரு அப்படின்னும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தாவேகாவும் ஒரு உதவி கருத்தை நீட்டி இருக்காங்க, தங்களுடைய முழு ஆதரவையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த டார்கெட் தாவேகாவுக்கு இழுக்கக்கூடிய முன்னாள் முக்கிய அமைச்சர்கள்ல தங்கமணி தான் முதல்ல இருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இது கொங்கு பெல்ட்ல அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் அப்படின்னும் பலரும் சொல்றாங்க. தங்கமணி இதற்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு? ரெட் பிளாக் காட்டுவாரா இல்ல கிரீன் பிளாக் காட்டுவாரா செங்கோட்டையனுக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தாவேகாவுல இணைய போற அடுத்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தங்கமணியா இல்ல வேற யாராவது இருக்குமா அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.